யாரெல்லாம் நல்லா சமைப்பீங்க? திருச்சி பெண்கள் எல்லாருமே செமையா சமைப்பீங்க போலயே. என்ன எல்லாமே ரெக்கார்டட்ல இருக்கு, வீட்டுக்கு அனுப்பி செக் பண்ணி பாத்துருவோம். நாங்க சமைப்போம் சார், அது சாப்பிடுறவங்க கையில தான் இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்றதுலாம். கரெக்ட் தானே? நம்ம சமைக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நல்லா தான் சமைப்போம். அவங்க அப்படி என்ன செய்றாங்கன்னு சொல்லிட்டே கேட்கலாமே எனக்கு. கேட்றலாம் சார், உலகத்தை கேட்றோம். என்ன பண்றீங்க மரியா? ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா எப்படி பண்ணோம் அப்படியே செய்முறை சொல்லுங்க. யாராவது ரெண்டு பேராவது ட்ரை பண்ணுவோம்ல, சொல்லுங்க. பொட்டேட்டோ தனியாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும். தென் ஆனியன் சாப் பண்ணி, மின்ட்டு, அதுக்கு மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது தனியாக வச்சுக்கணும். தென் வீட் ஃப்ளோர் வந்து தனியாக இது பண்ணிவிட்டு அதை புரோட்டா மாதிரி எடுத்து அதை போட்டு எடுக்கணும். ஓகே, செய்முறை யாராவது ஒரு சிலருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரெடியாக இருக்கீங்க, தவா வந்து சூடு பண்ணி வச்சுட்டாங்க. ஓ, அந்த மாவுக்குள்ளார நீங்கள் ஆலு ரெடி பண்ணதை உள்ளே போடுறீங்களா? இதுக்கு ஏதாவது அளவு இருக்கா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக அழகு இருக்குது. அழகு இல்லை, அளவு இருக்கு, அளவு இருக்கு. ஓகே நந்தினி சார், இப்போ இந்த மாவு பிசைஞ்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இது யார் பேசணும்? வீட்டில் இருக்க ஆண்கள் பிசையணுமா இல்ல நம்ம திருச்சி பெண்கள்ட்டே கேட்கலாம் சார், இருக்கிறவங்க சொல்லட்டும். சொல்லுங்க, வீட்டில் மாவு பிசைறது யாருங்க பிசையணும்? ஆண்களா பெண்களா? ஆண்களா? ஆண்கள்னு யாரெல்லாம் சொல்றீங்க? பெண்களா? பெண்கள். ஏமா வீட்ல ஆண்களும் செய்யட்டுமே, நம்மளே ஏன் செய்யணும் சொல்லுங்க? செய்யலாம். ஓ, என்ன செஞ்சாலும் அந்த கைப்பக்குவம் வராது இல்லையா, அத பெருமையா சொல்றாங்க சார். சோ ஸ்டஃப் பண்ணி முடிச்சிட்டீங்க இப்போ இல்லையா? நந்தினி, அங்கேருந்து அவங்க ரெட் கலர் சுடிதார் கேட்குறாங்க. இந்த உருளைக்கிழங்கு சொன்னீங்க இல்லையா, உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு வேக வைக்கணுமா இல்லை உரிக்காம வேக வைக்கணுமா? உரிக்காம தான் வேக வைக்கணும். இல்லை, எனக்கு இப்போ டவுட் வருது. அவங்க தான் அந்த பதிலை சொல்லி கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு யார் வேக வச்சா சொல்லுங்க? நாங்கள் தான். நீங்கள் தான் 3 பேர் சேர்ந்து வேக வச்சிருக்கீங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு என்ன ரேட்டுன்னு கேளுங்க. தெரியாதுன்ட்டாங்க சார். பாவம். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு உருளைக்கிழங்கு யாருங்க வாங்கிட்டு வந்த அந்த உருளைக்கிழங்க? வீட்டில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஐ மீன் உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாமே வீட்டில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்போ வீட்டில் வந்து ஆண்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க? இல்லை, வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ணலை, நாங்கள் தான். உருளைக்கிழங்கெல்லாம் பாயில் பண்ணது நாங்கள் தான். மொத்தத்தில் விலை தெரியாது சார், அதுதான் நாங்கள் சொல்ல வர கருத்து அப்படின்ட்டாங்க. என்ன ஒரு கொடுமைனா, வாங்கிட்டு வர்றது ஆண், சமைச்சு பேர் வாங்குறது பெண்ணா? ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும் சார். சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். கையிலேயே பண்றீங்களே, சுடலையா? சுடலை. இப்போ நான் ட்ரை பண்ணவா? கண்டிப்பாவா? அப்புறம் நான் எப்படி மைக்கு பிடிக்கிறது சுட்டுடுச்சுன்னா? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு. தேங்க் யூ டிஜே, கரெக்டான டைம்ல காப்பாத்திருக்கீங்க. அத நினைச்சு தான் மனோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எனக்கு இருக்கிற பசிக்கு இப்பவே டபக்கு டபக்குன்னு பிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. நெய் ஊத்தி இருக்கீங்களோ? ஆமா. எத்தனை ஸ்பூன் நெய்? உலகம் முழுவதும். சரி, நானே இதை டேஸ்ட் பார்க்கலாமா இல்ல பார்க்க கூடாதா? அது மாதிரி நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. எத்தனை ஸ்பூன் நெய் போட்டாங்க? ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போட்டாதான் நெய், அதுக்கு மேல போட்டா அது பொய். நீங்க இந்த சைடு என்ன சமைக்கிறீங்க? கர்ட் சமைக்கிறாங்க சார். நாங்க வந்து கர்ட் சமைக்கிறோம். சொல்லுங்க. கர்ட் ரெடி பண்ணி கர்ட் சைடு டிஷ் ரெடி பண்ற சொல்லுங்க. கர்ட் சமைக்கிறது வந்துட்டோம். கர்ட்னா ஒண்ணுமே கஷ்டமே இல்லையே. கர்ட் வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வீட்லயே கர்ட் ரெடி பண்ணீங்களா? வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்றீங்களா? பட் கர்ட்ல என்னமோ ஆட் பண்ணிருக்கீங்களே, என்னது? இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கர்ட் சமைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு அதோடைய செய்முறை ப்ராசஸை விளக்கமா சொல்லணும். லெமன், சாட் மசாலா,
ஏங்க கேர்டு சாட் மசாலா லெமன் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அத வச்சு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கர்ட் போட்டு அதுல லெமன் மிக்ஸ் பண்ணி சாட் மசாலா மேல தூவி அப்புறம் மின்ட் லீவ்ஸ் வச்சிருக்கீங்க. இது எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? ஆலு பரோட்டா. ஏங்க இப்ப சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சப்பாத்தி கோச்சிட்டு போதா? சப்பாத்தி சைடு நல்லா இருக்காது. ஓகே வேற எதுக்கு நல்லா இருக்கும் இது? ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா தான். நீங்க சொல்லுங்க ஆலு பரோட்டா மட்டும் தான் வச்சு சாப்பிட முடியுமா? இல்ல பாப்போம் எப்படி இருக்கு ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு. ஆலு பரோட்டாவை இவ்வளவு அழகா ஸ்லைஸ் பண்ண முடியுமா? சார் சுட சுட சூப்பரா ரெடி ஆயிருக்கு சார். அது ரெடி ஆயிடுச்சா பாருங்க நந்தினி. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ரெடி ரெடி. அப்ப நீங்க கீழ வந்துருங்க, நான் மேல வந்துறேன். சார் அப்ப நீங்க கீழ வந்துருங்க, நான் மேல போயிறேன். சார் இப்படி பண்றீங்களே சார். நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதே அதை டேஸ்ட் பண்றதுக்கு தான். இது என்னதுங்க? ஃப்ரூட் சாலட். இது வந்து ஜூம் பண்ணி காட்டுவீங்களா? சூப்பரா இருக்கு. பார்க்கிறதுக்கே அழகா இருக்கு. நான் எனக்கு காமிக்கவா? சாப்பிட கிடைச்சது 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 அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட ஓகே அதுக்குள்ள ஆள் மாறிட்டாங்க. மின்ட் சட்னி செய்ய போயிருக்காங்க சார். மதுர இல்ல எனக்கு என்ன டவுட்னா இவ்வளவு குவிக்கா வீட்ல சமைக்க முடியும் அப்படின்னா மீன் குழம்பு 5 நிமிஷத்துல சமையல் வேலையவே முடிச்சிடலாமே. அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க சார். ரெடி. உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான்